குடும்பங்களுக்கான நேர்மையான உறவுகள், அவற்றை எவ்வாறு உருவாக்குவது? வலுவான மற்றும் நேர்மறையான குடும்ப உறவுகளை கொண்டிருக்கும் போது குழந்தைகள் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணர்கிறார்கள். நேர்மையான குடும்பம் உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும், ஒரு குழுவாக வேலை செய்யவும், மற்ற ஒருவருக்கொருவர் நிறுவனத்தை அனுபவிக்கவும் உதவுகின்றன. நேர்மையான குடும்ப உறவுகள் தாராளமான நேரம், தொடர்பு, குழுப்பணி மற்றும் பாராட்டு ஆகியவற்றை அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன. குடும்பங்களுக்கு நேர்மையான உறவுகள் அவை ஏன் முக்கியம்? வலுவான மற்றும் நேர்மையான குடும்ப உறவுகள் தங்கள் சொந்த நலனுக்காக சுவாரஸ்யமாக இருக்கின்றன. அன்பான மற்றும் அன்பான குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பது நல்லது. ஆனால் வேறு பல காரணங்களுக்காகவும் நேர்மையான குடும்ப உறவுகள் முக்கியம். அவர்கள் குழந்தையை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணர உதவுங்கள். இது அவர்களின் உலகத்தை ஆராயவும், புதிய விஷயங்களை முயற்சிக்கவும் மற்றும் கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், மோதல்களை தீர்ப்பதற்கும், கருத்து வேறுபாடுகளுக்கு மதிப்பளிப்பதற்கும் எளிதாக்குங்கள். ஆரோக்கியமான மற்றும் வலுவான உறவுகளை புரிந்து கொள்வதற்கு, கட்டி எழுப்புவதற்கும் குழந்தைகளுக்காக தேவையான திறன்களை கொடுங்கள். அதனால் உங்கள் குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் உறவுகளை பராமரிப்பது மற்றும் மேம்படுத்துவதும் மதிப்புக்குரியது. நேர்மையான குடும்ப உறவுகளை வளர்க்க நீங்கள் செய்யக்கூடிய பல எளிய விஷயங்கள் உள்ளன. வலுவான குடும்பங்களில் நேர்மையான குடும்ப உறவுகள் ஒரு முக்கிய பகுதியாகும். வலுவான குடும்பங்கள் அன்பு, பாதுகாப்பு, தொடர்பு, இணைப்பு மற்றும் சில விதிகள் மற்றும் நடைமுறைகளிலிருந்து வளர்கின்றன. தரமான நேரம் மற்றும் குடும்ப உறவுகள். தரமான குடும்ப நேரம் என்பது நீங்கள் ஒரு குடும்பமாக ஒன்றாக செலவழிக்கும் நேரத்தையே மிக சிறப்பாக பயன்படுத்துவதாகும். உங்கள் குடும்பத்தில் தரமான நேரத்தை உருவாக்குவதற்கான வழிகள் இங்கே. அன்றாட நேரத்தை ஒன்றாக பேசவும், சிரிப்பை பகிர்ந்து கொள்ளவும் பயன்படுத்தவும். உதாரணமாக, குடும்ப உணவு மற்றும் கார் பயணம் ஆகியவை அன்றைய தினத்தை பிடிக்க சிறந்த நேரமாக இருக்கும். சாதனங்கள் முடக்கப்பட்டிருக்கும் போது, மற்ற பார்வைக்கு வெளியே இருக்கும்போது ஒன்றாக நேரத்தை செலவிடுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது என்ன பேசுகிறீர்கள் என்பதில் அனைவரும் கவனம் செலுத்த இது உதவுகிறது. தனிப்பட்ட உறவுகளை வலுப்படுத்த ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் அரட்டை அடிக்கவும். ஒவ்வொரு குழந்தையும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் 5 நிமிடம் ஆகலாம். உங்களிடம் இருந்தால் உங்கள் துணையுடன் நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த தரமான நேரத்தை ஒன்றாக கொண்டிருக்கும் போது உங்கள் துணையுடன் உங்கள் உறவுக்கு நல்லது என்பதை உங்கள் குழந்தைகள் நீங்களே விளக்கலாம். வழக்கமான வேடிக்கையான விஷயங்களை குடும்பமாக ஒன்றாக செய்யுங்கள். இது சனிக்கிழமை உள்ளூர் பூங்காவில் குடும்ப கால்பந்து விளையாட்டு அல்லது ஒவ்வொரு வாரமும் இரவு குடும்ப பலகை விளையாட்டுகள் போன்றவற்றை எளிமையானதாக இருக்கலாம். வழக்கமாக குடும்ப உணவை ஒன்றாக சாப்பிடுங்கள். அனைவரும் ஒரு பங்கை கொடுங்கள். உதாரணமாக, ஒருவர் மேசை அமைக்கிறார், யாரோ மேசைக்கு சுத்தம் செய்கிறார்கள், யாரோ ஒருவர் கழுவுகிறார். நேர்மறையான தொடர்பு மற்றும் குடும்ப உறவுகள். நேர்மையான தொடர்பு என்பது தீர்ப்பு இல்லாமல் கேட்பதும் மற்ற உங்கள் எண்ணங்களை உணர்வுகளையும் வெளிப்படையாகவும் மரியாதையுடன் வெளிப்படுத்துவதாகும். இது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் மதிக்கப்படவும் மதிப்பு மிக்கதாகவும் உணர உதவுகிறது. மேலும் இது உங்கள் உறவை பலப்படுத்துகிறது. உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த இந்த நேர்மையான தகவல் தொடர்பும் யோசனைகளை முயற்சிக்கவும். உங்கள் குழந்தை அல்லது பங்குதாரர் பேச விரும்பினால் நீங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு சுறுசுறுப்பாக கேட்கவும். மக்கள் தங்கள் பார்வை அல்லது உணவுகளை வெளிப்படுத்த நேரம் கொடுங்கள். தவறுகள் போன்ற கடுமையான விஷயங்கள் மற்றும் கோபம், மகிழ்ச்சி, விரக்தி, பயம் மற்றும் பதட்டம் உள்ளிட்ட அனைத்து வகையான உணர்வுகளையும் பற்றி பேசுவதற்கு திருந்துங்கள். ஆனால் கோபம் போன்ற வலுவான உணர்ச்சிகளை பற்றி பேசுவதற்கு முன் நீங்கள் அமைதி அடையவும் வரை காத்திருப்பது நல்லது. தன்னிச்சையான உரையாடல்களுக்கு தயாராக இருங்கள். உதாரணமாக, இளைய பிள்ளைகள் குளிக்கும் போது அல்லது படுகையில் ஏறும் போதும் தங்கள் உணர்வுகளை பற்றி பேச விரும்புகிறார்கள். கடினமான உரையாடல்களை திட்டமிடுங்கள். குறிப்பாக இளைஞர்களுடன். எடுத்துக்காட்டாக, செக்ஸ், போதைப்பொருள், மது, கல்வி, சிக்கல் மற்றும் பணம் ஆகியவை குடும்பங்கள் பேசுவதற்கு கடினமாக இருக்கும் தலைப்புகள். இந்த தலைப்புகள் வருவதற்கு முன் உங்கள் உணர்வுகள் மற்றும் மதிப்பு மூலம் சிந்திக்க உதவுகிறது. உங்கள் குழந்தைகளை பாராட்டி ஊக்குவிக்கவும். உதாரணமாக, நீங்கள் கேட்காமலே குப்பை தொட்டிகளை கொண்டு வந்து பெரிய உதவியாக இருக்கும். லியோ, நன்றி.
நீங்கள் அவர்கள் நேசிக்கிறீர்கள் மற்றும் பாராட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தில் உள்ள அனைவரும் தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு இரவும் உங்கள் பிள்ளைகள் உறங்க செல்லும் போது ஐ லவ் யூ என்று சொல்வது போல் எளிமையாக இருக்கலாம். நேர்மறை சொற்கள் அல்லது தகவல் தொடர்பு. எல்லா தகவல் தொடர்புகளும் வார்த்தைகளில் நடக்காது. எனவே உங்கள் குழந்தைகள் கூட்டாளிகள் வாய்மொழியாக வெளிப்படுத்தும் உணர்வுகளை கவனம் செலுத்துவது முக்கியம். உதாரணமான, உங்கள் டீன் குழந்தை உங்கள் பேச விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் சில சமயங்கள் அரவணைப்பு வசதி தேடி வரலாம். நீங்கள் அனுப்பும் சொர்க்கம் அல்லது செய்திகள் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். எடுத்துக்காட்டாக, கட்டிப்பிடித்தல், முத்தமிடுதல் மற்றும் கண் தொடர்பாகிய உங்கள் குழந்தைகள் நீங்கள் நெருக்கமாக இருக்கும் விரும்பும் செய்தியை அனுப்புகின்றன. ஆனால் நீங்கள் ஒன்றாக ஏதாவது செய்யும்போது எரிச்சலான குரல் அல்லது முகம் சுளித்தல், நீங்கள் அங்கு இருக்க விரும்பவில்லை என்ற செய்தியை அனுப்பலாம். நேர்மையான தொடர்பு என்பது பேசாமல் ஒருவரின் விருப்பத்திற்கு மதிப்பளித்தாக இருக்கலாம். உதாரணமாக, குழந்தைகள் டீனேஜ் வயதை நோக்கி நகரும்போது அவர் பெரும்பாலும் தனி உரிமை விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் டீனேஜை குழந்தையை இணைத்திருக்க முடியும். தினசரி நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிட்ட நேரம் ஆகிய இரண்டிலும் குழு பணி மற்றும் குடும்ப உறவுகள். உங்கள் குடும்பம் ஒரு குழுவாக பணிபுரியும் போது அனைவரும் ஆதரவாக பங்களிக்க முடியும். எல்லோரும் தாங்கள் நிற்கும் இடத்தை புரிந்து கொள்ளும் போது ஒரு குழுவாக செயல்படுவது எளிது. எனவே தெளிவான எதிர்பார்ப்புகள், வரம்புகள் மற்றும் எல்லைகள் இருக்க உதவுகின்றன. நீங்கள் பின்வரும் வழிகளை குழுப்பணியை ஊக்குவிக்கலாம். வீட்டு வேலையை பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக சிறிய குழந்தைகள் கூட பங்களிப்பதன் மூலம் வரும் சொந்த உணர்வை அனுபவிக்க முடியும். குடும்ப நடவடிக்கைகள் மற்றும் விடுமுறை நாட்கள் போன்ற விஷயங்களை பற்றி முடிவுகளை குழந்தைகள் சேர்க்கவும். நீங்கள் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் சிறு குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் தங்கள் கருத்தை கூற வாய்ப்பளியுங்கள். குடும்ப கூட்டங்கள் இது ஒரு சிறந்த வழியாகும். குழந்தைகளின் திறன்கள் மற்றும் முதிர்ச்சியை பொறுத்து சில முடிவுகளை எடுத்துக்காட்டு. உதாரணமாக, உங்கள் 12 வயது குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடக்க வேண்டுமா அல்லது சைக்கிள் செல்ல வேண்டுமா என்பதை தீர்மானிக்க அனுமதிக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எப்படி கவனிக்க நடத்தவும் விரும்புகிறது என்பதை தெளிவாக கூறும் குடும்ப விதிகளை ஒன்றாக உருவாக்குவோம். உதாரணமாக, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் பேசுகிறோம். இது போன்ற விதிகளை அனைவரும் நன்றாக பழகவும் குடும்ப வாழ்க்கையை அமைதியானதாகவும் மாற்ற உதவுகின்றன. பிரச்சனைகளை தீர்க்க ஒன்றாக வேலை செய்யுங்கள். இது அனுமதி கேட்பது மற்றும் சிந்திப்பது, விருப்பங்களை கருத்தில் கொள்வது, மக்களின் கருத்துக்களை மதிப்பளிப்பது, ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கண்டறிதல் மற்றும் சமரசங்களை நோக்கி செயல்படுவது ஆகியவை அடங்கும். ஒருவருக்கொருவர் மற்றும் குடும்ப உறவுகள் பாராட்டு. ஒருவரை ஒருவர் மதிப்பு நல்ல குடும்ப உறவுகளின் இதயத்தில் உள்ளது. நீங்கள் இதை செய்யக்கூடிய வழிகள் இங்கே. ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் ஆர்வம் காட்டுங்கள். உதாரணமாக, ஒருவருக்கொரு விளையாட்டு நிகழ்வுகள், நாடக நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பலவற்றையும் செல்ல நேரம் ஒதுக்குங்கள். அன்றைய நிகழ்வுகளை பற்றி பேசும்போது அனைவரும் சேர்த்துக்கொள்ளும். உதாரணமாக, இஸ்லி இன்று உங்களுக்கு என்ன ஹைலைட்டாக இருந்தது? குடும்ப கதைகளின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை வெளிப்படையாக தெரியாத அல்லது அவர்களை மறந்துவிட்ட விஷயங்களை பாராட்டுவதற்கான இவை உதவுகின்றன. உதாரணமாக, அம்மா இளமையில் விளையாட்டு சாதனை அல்லது குழந்தைகள் இருந்தபோது தங்கள் உடன் பிறந்தவர்களை கவனித்துக் கொள்வது உதவி விதம். ஒருவருக்கொருவர் வேறுபாடுகள், திறமை மற்றும் திறன்களை ஒப்புக்கொள்ளுங்கள். மேலும் ஒருவருக்கொருவர் பலத்தை பயன்படுத்துங்கள். உதாரணமாக, உங்கள் டீனேஜ் குழந்தையை இளைய உடன் பிறந்தவர்கள் வாசிப்பதை கேட்பதற்காக பாராட்டி நன்றி தெரிவித்தால் உங்கள் குழந்தைகளை தங்களை உதவிகரமாகவும் அக்கறையுடன் பார்த்து தொடருங்கள்.